Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க Windows யூசர்ஸா இருந்தீங்கன்னா especially Windows 10 and Windows 11 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் கண்டிப்பா உங்க லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா அல்லது காஸ்டா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல ஃப்ரீயா டிஃபால்ட்டா விண்டோஸ்ல இருக்க ஒரு ஆன்டிவைரஸை எப்படி நம்ம யூஸ் பண்றதுல வந்து பார்க்க போறோம். நீங்க ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் காசு கட்டி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இனிமேல் நீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க. விண்டோஸ்ல டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்றது, அது என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி எடுத்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் அவங்களோட டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது முதல்ல வந்து நல்லா வேலை செய்யல, ஓப்பனாக வந்து சொல்லிடுறேன். பட் இப்போ இந்த விண்டோஸ் 11 வந்ததுக்கு அப்புறம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்டோட அந்த டிஃபெண்டர் எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட வெப்சைட்ல இருந்து ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு அது வைரஸா இருந்துச்சுன்னா நமக்கு அதை த்ரெட் பண்ணி அங்கேயே வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ண கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயே வந்து ஃப்ரீ ஆன்டிவைரஸும் வந்து நம்ம விண்டோஸ்ல வந்து கொடுக்குறாங்க. விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஃப்ரீ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதுலேயே வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா மேலே விண்டோஸ் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் விண்டோஸ் செக்யூரிட்டி சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், புதுசாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அல்லது ஸ்கேன் ஆப்ஷன் சொல்லி இருக்கும். அதுக்கு மேலே வந்து குயிக் ஸ்கேன் இருக்கும். அதை நீங்கள் கொடுக்காதீங்க. கீழே ஸ்கேன் ஆப்ஷன் கொடுத்தாலும் அதே வந்து ஷோ ஆகும். ஸ்கேன் ஆப்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் குயிக் ஸ்கேன், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கேன், அண்ட் லாஸ்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து கஸ்டமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர்லையோ அல்லது ஏதாவது டிரைவில் மட்டும் பர்டிகுலராக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதில் ஏதாவது த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணுங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்டிகுலராக கஸ்டமாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வைரஸ் வந்து நீங்கள் த்ரெட் பண்ணி அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை எனேபிள் பண்ணுறது மூலமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இல்லை வெப்சைட்லேருந்து ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணுற பட்சத்தில் அது வைரஸாக இருக்க பட்சத்தில் அங்கேயே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ இது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், கஸ்டம் ஸ்கேன் நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்கேன் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள்லேயே வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஸ்கேன் கொடுத்தா நிமிடங்கள் ஆகும். அண்ட் குயிக் ஸ்கேன் கொடுத்தா டக்குன்னு சில செகண்ட்ஸ் கூட சொல்லலாம், ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஸ்கேன் ஆகி முடிஞ்சிடும். நீங்கள் ஃபுல் ஸ்கேன் கொடுத்துக்கங்க பெட்டர் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா குயிக் ஸ்கேனுங்கிறது அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஃபுல் ஸ்கேன் கொடுத்து ஒரு டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு மற்ற ஒர்க்காக இருந்தால் கூட நீங்கள் கண்டினியூ வந்து பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு ஏதாவது த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ அது மூலமாக வைரஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி நீங்கள் அழிச்சிட முடியும். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விண்டோஸ் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அது அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யலை. இப்போ வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்கன்னா விண்டோஸ் செக்யூரிட்டியை மறக்காம வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஃப்ரீ ஆன்டிவைரஸா அல்லது காஸ்டா? அண்ட் ஃப்ரீலையும் நிறைய இருக்குது. அண்ட் அதுவும் வந்து வேலை செய்யுது. வேலை செய்யாமலாம் சொல்ல மாட்டேன், அதுவும் வேலை செய்யுது. அண்ட் காஸ்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பெஸ்ட். நான் யூஸ் பண்ணதில் வந்து கேஸ்பஸ்கி டோட்டல் செக்யூரிட்டி வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 தடவை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் யூஸ் பண்ணலை. அண்ட் அது போக மார்க்கெட்டில் நிறைய ஆன்டிவைரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பெய்டு தான் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அது கூட ட்ரை பண்ணலாம். இந்த ஃபைண்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணாலும் சஜஷன் பண்ணுறேன். இந்த அவாஸ்ட்டு அண்ட் ஸ்னாடோ இந்த மாதிரி ஃப்ரீ ஆன்டிவைரஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இந்த மைக்ரோசாஃப்டோட இந்த விண்டோஸ் செக்யூரிட்டி யூஸ் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இல்லை பெய்டாக இருந்தாலும் ஓகே ப்ரோங்கிற பட்சத்தில் நீங்கள் கேஸ்பஸ்கி பிட் ஃபைண்டர் இதெல்லாமே நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நல்ல ஆன்டிவைரஸ் ஆர்டர். மற்றதும் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சதுக்கு ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டுன்னா நான் இந்த 2 ஆன்டிவைரஸ் சொல்லுவேன் பெய்டுக்கு. அண்ட் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆன்டிவைரஸுக்கு போகலாம் அல்லது காஸ்ட் ஆன்டிவைரஸுக்கு போகலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஃபர்மேஷன் வந்து பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் கொடுக்குறேன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க.